மோடி ஆசியுடன் 500 கோடி கருப்பு பணத்தில் ரெட்டி திருமணம். ₹500,000 நோட்டுகள் செல்லாது என்று மோடி அரசின் அறிவிப்பிற்கு பின் மக்கள் நிம்மதியாக தூங்குவதாகவும் கருப்பு பண முதலைகளின் தூக்கம்தான் கெட்டுவிட்டதாகவும் மோடி சொன்னார். ஆனால் உழைக்கும் மக்கள், நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழைகள் தினசரி செலவுகளுக்கே தவித்து கொண்டிருக்கின்றனர். ஈபில வாங்கல மேடம், கரண்ட் பில்லு கட்டுற இடத்துல வாங்கல, எல்லாம் போய் திரும்பி வந்துட்டாங்க. நான் இன்னும் கட்டல. பெட்ரோல் போட டீசல் போட இப்போ போய் பெட்ரோல் போடுறவங்க மாற்ற மாட்டாங்க சார். அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாமா? தினமும் வேலை செய்தால்தான் சோறு என்ற நிலையில் இருக்கும் உழைக்கும் மக்கள் வேலை கிடைக்குமா என்று பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பேங்க்ல போய் பாருங்க, எல்லாம் லைன்ல நிற்கிறாங்க. வேலையை வெட்டிலாம் விட்டுட்டு வீட்டு செலவு கூட அந்த ₹500 மாற மாட்டேங்குது. நேற்று ₹500, ₹1000 நோட்டை மாற்றுறதுக்கு ₹100 கமிஷன் நேற்று, வேறு எம்பியும் கூட நேற்று. அப்போ அவனுக்கு எப்படி கொடுக்குற? அதனால் இதில் இல்லாதவன் தான் சார் அவஸ்தைப்படுறான். மோடி சொன்னபடி மக்கள் தூங்கவில்லை, கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். ₹100, ₹150 பொருள் வாங்குறேன். அந்த என்கிட்ட இருக்கிற ₹2000 நோட்டு நான் எப்படி சேஞ்ச் வாங்குவோம்? அவங்ககிட்ட அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வியாபாரங்கள்லாம் வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே சரக்கெல்லாம் அப்படியே இல்லை, தேங்கி போச்சு நடுசா. அவன் பணக்காரன் போய் வச்சுன்னு சாப்பிடுவான். ஏன் அண்ணாண்ட கஞ்சி என்ன பண்ணுவான்? அப்போ கவர்மெண்ட் என்ன சார் பண்ணிக்குது? இந்த நோட்டில் கள்ள நோட்டுன்ட்டு என்ன பண்ணிக்குது? மோடி சொன்னதற்கு மாறாக அவரது நண்பர்களான கருப்பு பண முதலைகளும் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆதாரம் வேண்டுவோரை பெங்களூரில் நடக்கும் ரெட்டி சகோதரர்களின் குடும்ப திருமண உலகிற்கு அழைத்து செல்கிறோம். கர்நாடகா மட்டுமல்ல, முழு இந்தியாவிலும் பிரபலமானவர்கள் இந்த ரெட்டி சகோதரர்கள். சகோதரர்களின் ஒருவரான ஜனார்தன் ரெட்டி பாரதிய ஜனதாவின் முன்னாள் அமைச்சர். இவரது மகளுக்கு நவம்பர் 16 அன்று திருமணம் நடந்தது. உண்மையில் நமக்கு வேறு வார்த்தை இல்லாதனால்தான் அதை திருமணம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இயக்குனர் சங்கரின் சினிமா நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்குமோ அதையும் தாண்டுகிறது ரெட்டியின் விழா. சுருங்க சொன்னால் இந்த மெகா திருமணத்தின் பட்ஜெட் என்ன தெரியுமா? சுமார் ₹500 கோடி. மோடி அரசின் கருப்பு பண நடவடிக்கையால் உழைத்து வாழும் பல குடும்பங்களில் திருமணங்கள் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கின்றன. பல திருமணங்கள் நின்று போயிருக்கின்றன. செலவுக்கு புதிய பணம் இல்லாமல் பழைய பணத்தை மாற்ற முடியாமல் பல பெற்றோர் பித்து பிடித்த நிலையில் இருக்கின்றனர். ஒரு ஆட்டோவில் பஸ்ஸே ஏற்றினா கூட ஆட்டோக்கார ₹500 வாங்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட சம்மந்தக்காரவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை கொடுக்குற கூட அவங்க ரொம்ப சிரமமாக இருக்குதா. ஆனால் ரெட்டி சகோதரர்கள் மோடியின் நண்பர்கள் என்பதால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 4 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண நிகழ்விற்கு பழைய விஜயநகர அரசு போன்று 150 கோடி செலவில் செட் அமைத்திருக்கிறார்கள். விஜயநகர அரசின் தலைநகரையே மறு நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். ஹம்பி நகரத்தின் முக்கியமான சின்னங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாலிவுட்டின் தலை சிறந்த கலை இயக்குனர்கள் இதை வடிவமைத்துள்ளார்கள். விஜயநகர பேரரசு காலத்தில்தான் தென்னிந்தியாவில் பார்ப்பனிய கொடுங்கோன்மை பல்வேறு நிலைகளில் உறுதி செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த செட்டும் ரெட்டிகளும் நன்றாகவே பொருந்துகின்றனர்.
இந்த திருமணத்தின் அழைப்பிதழே சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியுடன் பேசப்பட்டது. LCD திரை பொருத்தப்பட்ட அழைப்பிதழை திறந்தால் அதன் திரையில் ஜனார்தன் ரெட்டி மற்றும் குடும்பத்தினர் தோன்றி திருமணத்திற்கு அழைக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழைப்பிதழின் விலை சுமார் ரூபாய் 20,000. கிட்டத்தட்ட ஒரு டிவியையே கொடுத்திருக்கிறார்கள். அதில் ரெட்டி சகோதரர்களது மாளிகை, கோவில், மணமக்களது அறிமுக சீன் என்று கிட்டத்தட்ட ஒரு முழு சினிமாக்குரிய பட்ஜெட்டையே செலவழித்திருப்பது நிச்சயம். ராஜீவ் ரெட்டி. ಮದುವೆ ಸಂಭ್ರಮಕ್ಕೆ ಆ ದಿನ ನೀವು ಸಂಪೂರ್ಣ ನಮ್ಮ ಅಧೀನ. ತನ್ನಿ ತನ್ನಿ ನಿಮ್ಮ ಶುಭ ಹರಕೆ. ನಿಮ್ಮ ಹೃದಯ, ನಿಮ್ಮ ಸಮಯ ನಮಗೆ ಪ್ರಧಾನ. ಹರಸಿ ನಗಿಸಿ ತೀರಿಸಿ ನಮ್ಮ ಬಯಕೆ. மணமகன் மற்றும் மணமகளுக்கு பங்களா செட்டுகள் மட்டும் 36 ஏக்கரில் போடப்பட்டது. உணவு அருந்துவதற்கு பெல்லாரி கிராமங்களை போன்ற செட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 12 முதல் 15 வரை இரவுகளில் பாலிவுட் மற்றும் தெலுங்கு சினிமா பிரபலங்களின் நட்சத்திர கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நட்சத்திரங்கள் தான் மோடியின் கருப்பு பண நடவடிக்கைகளை மனதார பாராட்டினர். என்ன இருந்தாலும் பாம்பின் கால் பாம்புதான் அறியும் இல்லையா? முக்கிய விருந்தினர்களை அழைத்து செல்ல மாட்டு வண்டிகள் போன்ற சொகுசு வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பெங்களூரில் முதல் தர 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டும் 1500 அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. திருமண மைதானத்தில் 15 ஹெலிபேடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க 1000 மேலாளர்கள், 2500 மேற்பார்வையாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். இத்திருமணத்தை தொலைக்காட்சிகளிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கென மீடியா சென்டரை திருமண மைதானத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க பாஜகவின் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீராமுலு நியமிக்கப்பட்டுள்ளார். பத்திரிகையாளரிடம் பேசிய ஸ்ரீராமுலு சுமார் 50,000 பேர் நிகழ்வுக்கு வருவார்கள் என தெரிவித்தார். நாட்டு மக்கள் பணம் இல்லாமல் அதற்கு தீர்வு தெரியாமல் அலையும் போது பாஜகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய தேசபக்தி வேலைகளை செய்து தமது பெயரை நிலைநாட்டுகிறார்கள். நவம்பர் 12 அன்று மெஹந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கென தனி சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கிருஷ்ண தேவராயரின் அரண்மனை போன்ற செட்டில் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெருங்கிய உறவினர்களும் பாரதிய ஜனதாவின் MP ஸ்ரீராமுலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக தலைமை ஏற்கனவே தனது கட்சிக்காரர்களிடம் இந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டாம் என சொல்லியிருந்தது. முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளாலும் மோடி காரி உமிழப்பட்டு கொண்டிருக்கும் போது ரெட்டியின் மீதான தங்கள் பாசத்தை வெளிப்படையாக காட்டினால் மக்களின் கோபம் அதிகமாகும் என்பதால் இந்த ஏற்பாடு. 500க்கும் 1000த்திற்கும் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் 500 கோடி ரூபாய் செலவழித்து திருமணம் நடத்தியிருக்கும் ரெட்டி சகோதரர்கள் யார்?
தேசிய அரசியலை ஆட்டி படைப்பதில் அம்பானி சகோதரர்கள் கில்லாடிகள் என்றால், கர்நாடக அரசியலுக்கு ரெட்டி சகோதரர்கள் அல்லது பெல்லாரி சகோதரர்கள் என்றழைக்கப்படும் கருணாகர ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி, சோமசேகர ரெட்டி ஆகிய மூவரையும் குறிப்பிடலாம். 1999ஆம் ஆண்டு பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சுஷ்மா சுவராஜ் பெல்லாரி நாடாளுமன்ற தொகுதியில் சோனியா காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட பொழுது அவரது தேர்தல் வேலைகள், தேவைகள் அனைத்தையும் ரெட்டி சகோதரர்கள்தான் கவனித்து கொண்டனர். அன்று தொடங்கி அரசியலில் மட்டுமின்றி பொருளாதாரத்திலும் அவர்கள் இந்தியாவின் ஜிடிபிக்கு இணையாக வளரத் தொடங்கினர். தனி ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், ஆடம்பர கார்கள் என இவர்களின் பகட்டு வாழ்க்கையை பார்த்து விக்கித்து போன மக்கள் இவர்களின் சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய் இருக்கலாம் என ரகசியமாக பேசிக்கொண்டனர். அப்பொழுது எங்களின் சொத்து மதிப்பு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் தேரும் என சட்டமன்றத்திலேயே பகிரங்கமாக அறிவித்து தங்களின் பணத்திமரை வெளிக்காட்டி கொண்டனர். சரி, இப்போது இவர்களது குடும்ப திருமணத்திற்கே 500 கோடி செலவழிக்கிறார்கள் என்றால் சொத்து எப்படியும் ரூபாய் 50,000 கோடியை தாண்டி இருக்கலாம். பாஜக கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு வளர்ந்ததற்கு ரெட்டி சகோதரர்களின் பணபலமும் ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக கடந்த 2008ஆம் ஆண்டு நடந்த அம்மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தனித்து ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை பலம் கிட்டவில்லை. எனவே எதிர்க்கட்சிகளை சேர்ந்த மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் குதிரை பேரத்தை நடத்தியது பாஜக. தாமரை நடவடிக்கை என்ற பெயரில் நடந்த இந்த குதிரை பேரத்திற்கு தலைமையேற்றதோடு அதற்காக பல கோடி ரூபாய்களை வாரி இறைத்தார்கள் ரெட்டி சகோதரர்கள். இதற்கு நன்றி கடனாக கருணாகர ரெட்டிக்கு வருவாய்த்துறையும், ஜனார்தன ரெட்டிக்கு சுற்றுலாத்துறையும், ரெட்டி சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய அரசியல் தரகனான ஸ்ரீராமுலுவிற்கு சுகாதாரத்துறையும் சன்மானமாக அளிக்கப்பட்டன. முதலாளிகளின் கருப்பு பணத்தை காப்பாற்றவே மோடி இந்த செல்லாத நோட்டு நாடகத்தை நடத்துகிறார் என்பதற்கு ரெட்டி சகோதரர்களே சாட்சி. இக்கேவலத்தை கண்டு நாம் காரி உமிழ்வதோடு நின்றுவிடாமல் இக்கூட்டத்தை துரத்துவதற்கான வேலைகளை பார்ப்போம்.